அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதத்திலுமே பௌர்ணமி தினம் வரும். அந்த நாளில் நாம் நிலவில் பார்க்கும்போது அவ்வளவு பிரகாசமான காட்சி தரும். அதை பார்க்கும்போதே நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவு, ஒரு புத்துணர்ச்சி, சந்தோஷம் எல்லாமே நமக்கு கூடி வரும் நிலைமைதான் அந்த பௌர்ணமி தினம். அந்த பௌர்ணமி தினம் இந்த தை மாதத்தில் வருகின்றது இன்னும் சிறப்பானது. தை மாதத்தில் வருகின்ற அனைத்து திதியுமே ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம். அதுவும் இந்த தை மாத பௌர்ணமியில் அவ்வளவு சிறப்பு நிறைந்த வழிபாடுகள் நாம் செய்யும் பொழுது அது அப்படியே 100% நம்மை சேரும். அப்படி இருக்கையில் இந்த பௌர்ணமி தை மாத பௌர்ணமியில் இந்த முறையில் நீங்கள் இவங்களை வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். இப்போது பௌர்ணமியில் இவங்களை வழிபாடு செய்யுங்க. யாரை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பௌர்ணமி வழிபாடுங்கிறது பழங்காலத்திலிருந்தே நடைமுறையில் இருந்துகிட்டே வந்திருக்கு. நம்ம இப்போ வழிபாடு செய்கிறோம். நமக்கு முன்னாடி உள்ள நம்முடைய மூதாதையர் எல்லாருமே அந்த பௌர்ணமி தினங்களில் ஆற்றங்கரையோரம் உட்காந்து சாப்பிட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது நடைமுறையாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. தை மாத பௌர்ணமியில் தைப்பூச திருவிழா உலக மக்கள் அனைவருமே வழிபாடு செய்வாங்க. தைப்பூசம் நாளில் நம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான நாள். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாத காலத்தை உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவோம். இந்த புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் பௌர்ணமி இந்த தை மாத பௌர்ணமி. இந்த பௌர்ணமி மிகவும் ஒரு விசேஷமான பௌர்ணமினே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்முடைய விருப்ப தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் நாம் என்ன வேண்டி கேட்டாலுமே நேரடி பார்வை அவங்க பார்வை நம்மீடு பட்டு யோகம் உண்டாகி நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். நல்ல வாய்ப்புகள் எளிதாக தேடி வரும். நம்ம தொழில் சம்பந்தமாக இருக்கட்டும், வீடு கட்டுறதுக்கு, நிலம் வாங்குவதற்கு, அது மட்டுமல்லாமல் நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும், நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலுமே அது விரைவிலேயே நடக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தை பௌர்ணமி தான். இப்போ தை அமாவாசை போலவே தை பௌர்ணமி விரதத்திற்கு அதிகமான பலன் இருக்குது. தை அமாவாசையில் நம்ம வழிபாடு செய்வோம். அதே பலன் இந்த தை பௌர்ணமி தினங்களையும் இருக்குது. பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான நாள். இந்த நாளில் நாம் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் இந்த பிரபஞ்சத்தில். அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் நல்ல வேண்டுதல்கள் வைக்கும்போது அது நன்மையே நமக்கு சேரும். நாம் வழிபாடு செய்வது பௌர்ணமி தினங்களில் தீய சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும். பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்தால் வாழ்வில் இதுவரை அடைந்த துன்பங்கள் அனைத்துமே விலகும். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. முக்கியமாக இந்த தை மாதத்தில் வருகின்ற இந்த பௌர்ணமி தினம் அற்புதமான நாள்னே சொல்லலாம். அந்த வகையில் தை மாத இந்த பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் இணைந்து வருது தைப்பூச திருநாள். இந்த தைப்பூசம் நாளே நம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் எல்லாருக்குமே தெரியும். அதோடு சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்த நாள். சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடலரசலாக உலக மக்களுக்கு காட்சியருளிய நாள் இந்த தைப்பூசம். உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாளும் இதுதான். தேவ குருவான பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்திற்கு உரியவர். அதனால அவரை அறிவு கடவுள்னு போற்றப்படுறார். எனவே பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமையும் நாளான தைப்பூசத்தன்று புண்ணிய திருத்தலங்களில் உள்ள தீர்த்தத்தில் நம்ம நீராடினால் அறிவாற்றல் பெருகும், மனக்குழப்பம் அகலும், நல்ல ஒரு அறிவாற்றல் நமக்கு பெருகி கொண்டே இருக்கும். தை மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டை நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. முக்கியமாக சூரிய பகவானை வழிபாடு செஞ்சு அவருக்கு பிரியமான வெல்லம் கலந்த பாயாசம் நைவேத்தியமாக படைச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா ஆயுள் விருத்தியாகும். தை மாதத்தில் வருகின்ற இந்த பௌர்ணமியில் திருவிடை மருதூர் அங்கே உள்ள திருக்கோயிலில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த நாளில் முருகனுக்கு காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறும். திருச்சேரை சாரநாத பெருமாள் கோயிலில் தைப்பூசமன்று காவிரிக்கு இறைவன் காட்சி தந்த நாளாக கருதி அங்கே தேர் திருவிழா நடைபெறும். அது மட்டுமல்லாமல் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமையில்
புனர்பூச நட்சத்திரம் அன்றுதான் இறை ஒளியுடன் கலந்தார். அதனால இன்றும் அங்கு வடலூரில் மக்கள் அவரை வழிபாடு செய்து கூட்டங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. அது மட்டுமல்லாமல் அங்கே உள்ள வள்ளலாரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு இன்றுமே அன்னதானம் வழிபட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டே வர்றாங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி முதல் நாளில் சந்திரசேகர சுவாமி தெப்போற்சவமும் 2வது 3வது நாளில் சிங்காரவேலர் தெப்போற்சவமும் நடைபெறும். சிதம்பரத்துக்கு திருப்பணிகள் செய்த ரணிவர்மன் என்ற மன்னன் நேருக்கு நேராக நடராஜரின் தரிசனத்தை கண்ட நாள் இந்த தை பௌர்ணமி அன்றுதான். இந்த நாளில் நம்ம சமயபுரம் மாரியம்மன் மட்டுமல்லாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள எந்த மாரியம்மன் இருந்தாலுமே சரி, அவங்களுக்காக இந்த பௌர்ணமி என்று நாம் ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் ரொம்ப செய்யலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அளவுக்கு நம்ம சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக அவங்களுக்கு செஞ்சுட்டு தேங்காய் பழம் உடைச்சி ஒரு பூவை வாங்கி மாலையாக தொடுத்து நீங்கள் கொண்டு போய் வழிபாடு செய்யுங்களே, நீங்கள் நினைக்கின்ற காரியம் அப்படியே நிறைவேறும். மிக அற்புதமான நாள்னா இந்த தை பௌர்ணமி தினத்தன்று நாம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்கள் கொடுக்கும். முக்கியமாக நிச்சயமாகவே குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப அற்புதமான திருநாள்னே சொல்லலாம் இந்த தை பௌர்ணமி என்று. இஷ்ட தெய்வமான வராகி அன்னையும் வழிபாடு செய்யுங்க. அனைத்துமே பலிதமாகும். நன்றி.